ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம். இந்த ஐந்தாம் தந்திரத்தில் சைவ நெறியை நான்காக வகுத்துள்ளார் திருமூல நாயனார் சுவாமிகள். அதில் சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம், கடும் சுத்த சைவம் என்று நான்காக பிரித்துள்ளார். சுத்தம் சைவம் என்பது இறைவனே நினைத்து வாழ்வது. அசுத்த சைவம் என்பது நாம் நினைப்பது மாதிரி அசுத்தமானது அழுக்கு அன்று. அசுத்தம் என்பது இதுவும் இறைவனை சார்ந்து வாழ்வதுதான். ஆனால் சில வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. சரியை கிரியை என்பது நமது ஆகமத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம். இந்த சரியை கிரியை பற்றி தான் இந்த அசுத்த சைவத்தில் குறிப்பிடப்படுகிறது. அசுத்த சைவம் என்பது இறைவனுடைய திரு அடையாளங்களை அணிதல், திருப்பொன்றம் அணிதல், காதில் கடுக்கன் அணிதல், பிறகு சிவத்திற்குரிய அடையாளங்கள் என்னென்னவோ அவை ருத்ராட்சம் அணிதல், சிவனுக்குரிய அடையாளங்கள் என்னவோ அதனை அணிதல் இங்கு அசுத்த சைவம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது புற அடையாள சின்னங்கள். இந்த புற அடையாள சின்னங்களை தான் இங்கு அசுத்த சைவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அசுத்த சைவத்தில் சரியை கிரியை என்ற இரண்டு விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த சரியை கிரியை என்பது நாமும் அறிந்திருக்கின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும், சரியை என்பது சரீரத்தால் செய்யப்படுகின்ற பக்தி நெறி. அதாவது கிரிவலம் செல்லுதல், அங்க பிரதட்சணம் செய்தல், இவையெல்லாம் அழகு குற்றி கொள்ளுதல், இவையெல்லாம் சரீரத்தால் செய்யப்படுகின்ற சரியை ஆகும். கிரியை என்பது சரீரத்தாலும் மனதாலும் செய்யப்படுகின்ற விஷயம், மானசீகமான விஷயங்கள், பூஜை, தியானம், மன ஒருமுகப்பாட்டிற்கு உரிய விஷயங்கள் எல்லாம் கிரியையில் வருகிறது. தந்திரம், மந்திரம் இது இரண்டுமே சேர்ந்ததுதான் கிரியை. ஆகவே இந்த சரியை கிரியை என்ற இந்த இரண்டு விஷயத்தை இங்கு எடுத்து இயம்புகிறார் திருமூல நாயனார் சுவாமிகள். இப்பொழுது பாடலை பார்ப்போம். பாடல் 1423. இணையார் திருவடி ஏத்தும் சீரங்கத்து திணையார் இணைக்குழை ஈரணை முகத்தினை குணமாரினை கண்ட மணியும் குன்றாது அனைவார் சரியை கிரியைனார்க்கே. அனைவார் சரியை கிரியைனார்க்கே என்று கூறுகிறார். இணையார் திருவடி ஏத்தும் சீரங்கத்து. இந்த அங்கம் என்றால் இந்த உடல். சீரான இந்த அங்கத்தில், உடலில் இணையார் திருவடி. அந்த திருவடியை எப்பொழுதும் நினைத்திருப்பதன் பொருட்டு சில அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த உடலானது மலம். எல்லா சித்தர்களும் எல்லா ஞானிகளும் இந்த உடலை மலம் என்று கூறினாலும், ஆரம்ப காலகட்டத்தில் இந்த உடலை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். எதற்காக என்றால், உடல் நன்றாக இருக்கும் பட்சத்தில்தான் நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். இறைவனுடைய விஷயங்களை கேட்டு நாம் பிறவி பிணியிலிருந்து விடுபட முடியும். ஆகவே ஆரம்பத்தில் உடலை நாம் பேணி பாதுகாத்தல் வேண்டும். அதனை இங்கு வலியுறுத்துகிறார் நாயனார் சுவாமிகள். தமக்கு தாமே ஒப்பாகிய நூல் உணர்வும் அதன்படி நுகர்தலும் இறைவனின் திருவடியை தொழுதலும் சிறப்பாகும் என்று கூறுகிறார். இறைவனின் திருவடியை தொழுதல் வேண்டும்.
திருக்குறளிலும் கூட கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளெறிவன் நற்றால் தொழார் எனின் என்று கூறுகிறார். இங்கு இணையார் திருவடி ஏத்தும் சீரங்கத்து என்று கூறுகிறார். மேலும் இணைக்குழை ஈரணி முத்திரை, சிவனுடைய முத்திரைகளை அணிய வேண்டும் என்று கூறுகிறார். திருநீறு, சிவமணி மாலை, இறைவனின் இரு திருவடிகளும் எப்பொழுதும் தொழ வேண்டும், காலையிலும் மாலையிலும் தொழ வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் சைவத்திற்குரிய அடையாளங்களை சின்னங்களை அணிய வேண்டும் என்று இந்த பாடலில் கூறுகிறார். மேலும் சிலர் சிவமுத்திரையை கையில் அணிந்து கொள்வார்கள், அதனையும் இங்கு சிறப்பித்து கூறுகிறார். மேலும் 1424 பாடலில் காது பொனார்ந்த கடுக்கன் இரண்டு சேர்த்து ஓதும் திருமேனியுட்கட்டு இரண்டுடன் சோதனை செய்து உபதேச மார்கராய் ஓதியிருப்பர் ஒரு சைவராகுமே. இங்கு மேலும் வேறொரு சைவ நெறியின்படி வாழ்பவர்களை இங்கு எடுத்து கூறுகிறார். முதல் விதமான சைவர்கள் இறைவனுக்குரிய அடையாள சின்னங்களை புற உடலில் அணிந்து கொண்டு காட்சியளிப்பர். இரண்டாவதுக்குரிய சைவ நெறியின்படி வாழ்பவர்கள் ஓதி இருப்பர். இறைவனுடைய புகழையும் அவருடைய பெயரையும் எப்பொழுதும் ஓதிக்கொண்டும் மேலும் சிவனை பற்றிய புகழை பிறருக்கு எடுத்து கூறிக்கொண்டும் இருப்பார்கள். இவர்களும் அசுத்த சைவத்திற்குள் தான் வருகிறார்கள். இவர்களும் ஒரு வகை சைவர், சைவத்தில் இது ஒரு வகை என்று கூறுகிறார். பிறருக்கு எடுத்து சொல்லிக்கொண்டு சிவபெருமானுடைய புகழையும் அதனுடைய சிறப்பையும் எதற்காக சிவ வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற நெறிமுறைகளெல்லாம் எடுத்து இயம்புபவர்களை ஒரு வகை சைவர்கள் என்று கூறுகிறார். மேலும் காதில் பொனார்ந்த கடுக்கன் இரண்டு சேர்த்து, இரண்டு காதில் கடுக்கனை அணிந்து கொண்டிருக்க வேண்டாமாம். காது குத்துதல் என்ற ஒரு சம்பவம் வைபவம் 16 விதமான உபச்சாரங்களில் இதுவும் ஒன்று, காது குத்துதல். இந்த காது குத்துதலில் தான் சைவர்கள் கடுக்கன் அணிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். காதில் கடுக்கனை அணிந்து இடுப்பில் ஓர் ஆடையுடன், இடுப்பில் எப்பொழுதும் சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது ஓர் ஆடையுடன் இடுப்பில் கட்டிக்கொண்டு இறைவனை தொழ வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் இறைவனுக்குரிய பணிவிடைகளை செய்து கொண்டு ஆலயங்களில் இறைவனுக்குரிய பணிவிடை செய்தல், பூஜைக்குரிய விஷயங்களில் பூக்களை சேகரித்தல், பழம், மேலும் அபிஷேகத்திற்குரிய திரவியங்களை நாம் சேகரித்து தருதலெல்லாம் இந்த அசுத்த சைவத்தில் அடங்கும். இது இரண்டாவது விதமான சைவ நெறி வாழ்பவர்களுக்குரிய வழி என்று கூறுகிறார். ஆக இந்த இரண்டு பாடலிலும் சைவ நெறிப்படி வாழ்பவர்கள் எவராக வாழ வேண்டும், அவராக வாழ்பவர்களை நான்காக பிரித்து இந்த அசுத்த சைவத்தின்படி வாழ்பவர்கள் எவ்வாறு என்று எடுத்து காட்டினார் திருமல நாயனார் சுவாமிகள். ஆக அசுத்தம் என்பது நாம் நினைப்பது போன்று வெறுக்கத்தக்கதல்ல. புற அடையாள சின்னங்களை அணிந்து கொண்டு இருப்பது அசுத்த சைவம். இதிலேயே உழன்று கொண்டு இல்லாமல் அடுத்ததாக அறிவு சார்ந்த விஷயத்திற்கு அந்த சைவ நெறியை, சைவ மதத்தை நன்றாக உணர்ந்து கொள்வதன் பொருட்டு சிவன் என்றால் என்ன, பதி என்றால் என்ன, பசு என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன என்ற இந்த பசுபதி பாசத்தினை தத்துவார்த்தத்தை உணர்ந்து கொள்வதற்காக தான் இந்த சைவ மதமானது தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இந்த சைவ சிவனை நாம் உணர்ந்து கொள்வதற்கு வெறும் பூஜை புனஸ்காரம் மட்டுமே போதுமானதல்ல. அறிவு சார்ந்த விஷயத்திற்கு வந்து நாம் இந்த உலக இன்பங்களை விஷயங்களை விட்டு எப்பொழுதும் சிவனை சிந்தித்து வாழ்தலே தான் இறுதியான இலக்காக சொல்லப்படுகிறது. அவ்வாறு இல்லாமல் எப்பொழுதும் சிவ அடையாளங்களை அணிந்து கொண்டு வாழ்பவர்களெல்லாம் அசுத்த செய்வர்கள் என்று கூறுகிறார். இது ஒன்றுமே செய்யாதவர்களை காட்டிலும் இவர்கள் மேலானவர்கள்.
அதனை இவர்களை காட்டிலும் அதிக மேலானவர்கள் தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்கள். ஆகவே இரண்டுமே உயர்ந்தது தான். ஆனால் இதனை காட்டிலும் இவை சிறந்ததாக சிறப்பித்து சொல்லப்படுகிறது. புற அடையாள சின்னங்களை காட்டிலும் சிவனை பற்றி விசாரத்தில் ஈடுபடுவது மிகவும் சிறந்ததாக சிறப்பித்து சொல்லப்படுகிறது. இந்த 2 பாடலிலும் இவ்வாறாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். மேலும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம். மூர்த்தியெல்லாம் வாடி எங்கள் மோனகுருவாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.